ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் 27. இப்போ நீ என்ன சொல்கிற என்று ஆதித்யா கேட்க, அவன் மனசில் ஆசையை விதைச்சிட வேண்டாம். இப்போவே கிட்டத்தட்ட அப்படித்தான் தோணுது. கதிரவன் கிட்ட அவள் காட்டுற அன்பும் நெருக்கமும் வேறையாவும், உன்கிட்ட வேறையாவும் எனக்கு தோணுது. ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவ, எந்த அதிர்ச்சியையும் தாங்கிக்க மாட்டாள். உனக்கும் அவளுக்கும் செட் ஆகாது என்றாள். ஆதித்யா ஆராவிடம் திரும்பி, நான் கயலை விரும்புகிறேன்னு நினைக்கிறியா என்று கேட்க, இல்லை, உனக்கு பெண்களோட பழகிறது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் கயல் அப்படி இல்லை. பழைய கயலாக இருந்தால் உன் கூட பேசி பழக மாட்டாள். விவரம் தெரியும். ஆனால் இப்போ அவளுக்கு ஊர் உலகம் பற்றி எதுவும் தெரியாது. நாம் காட்டுறது தான் உலகம். நீங்கள் உங்கள் கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிங்கன்னா எனக்கும் நல்லது, கயலுக்கும் நல்லது என்றாள். ஆதித்யா எதுவுமே பேசலை. 3 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. இப்போது ஓரளவு கயலுக்கு முடி பாய்கட் மாதிரி ஓரளவு வளர்ந்து இருந்தது. வீட்டிற்குள்ளேயே ஏசியில் இருப்பதால் நிறம் மாறி தோலின் நிறம் கூடி மினுமினுப்பாக இருந்தது. மீன்கள் கடித்த புண் ஆறின பிறகு அந்த தழும்பு மறைய வெளிநாட்டு கிரீம் வாங்கி தினமும் படுக்கும் முன் உடம்பு முழுவதும் தேய்த்து கொண்டு படுத்தாள். இதனால் அவளின் தோல் மென்மையாக மாறி பட்டு போல் மிருதுவாக மாறியது. உடல்வாகு தளதளவென்றுதான் இருந்தாள். கள்ளம் கபடமின்றி அவள் சிரிக்கும் அந்த சிரிப்பு அவனை ஈர்த்தது என்னவோ உண்மைதான். ஆனால் காதல் என்றெல்லாம் அவனுக்கு தோணலை. அவனால் எந்த பெண்ணையும் காதலிக்கவும் தோணாது. ஆனால் கயலின் மேல் அவனுக்கு ஆரம்பம் முதல் ஒரு மதிப்பு இருந்தது. அது உண்மை. அவளுடைய ரோஷம், சுயமரியாதை பிடித்திருந்தது. அதனால்தான் அவளுக்கு வேலை கொடுக்கிறேன் என்று கூட்டி வந்தான். அதன் பிறகு நடந்ததெல்லாம் நினைத்து பார்க்க கூட முடியாத அளவு கொடுமையாகத்தான் தெரிந்தது. எல்லாம் அவளால் தான். சும்மா இருந்தவளை கூட்டி வந்து சரியாக பார்த்து கொள்ளாமல் அவளுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வர காரணமாகிவிட்டோம். அந்த குற்ற உணர்வும் ஆராவை காப்பாற்ற அவள் போராடியது ஆரா சொல்லித்தான் தெரியும். அவளுக்குத்தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே. ஆனால் போட்டில் போகும்போது உனக்கு பயமா இருக்கா கயல்? ஏன்னா நீ இப்படியெல்லாம் போட்டிங் போயிருக்க மாட்டியே என்று ஆரா கேட்க, போட்டில் போனதே இல்லை. ஆனால் மழைக்காலத்தில் கண்மாயில் தண்ணி நிறைய இருக்கும். அப்போ அக்கறைக்கும் இக்கரைக்கும் 20 தடவை போய் வரணும். அப்படி வர்றவங்க யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்குத்தான் அன்னைக்கு பிடிச்ச மீன் இலவசமாக கிடைக்கும் என்பார்கள். மழைக்காலத்தில் அதிகமாக எல்லா பிள்ளைகளுக்குள்ளும் நடக்கும் போட்டி இதுதான். கூட்டமாக சேர்ந்து நடத்துவாங்க. எங்கள் கூட்டத்துக்கு நான் தான் தலைவி. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீச்சல் போட்டியில் நான் தான் முதலாக வருவேன். எல்லாரும் தண்ணிக்கு மேலே நீச்சல் அடிப்பாங்க. எனக்கு தண்ணிக்குள்ளே உள்நீச்சல் அடிக்க ரொம்ப பிடிக்கும். என்ன ஒன்று, மூச்சை ரொம்ப நேரம் அடக்கி போகணும். நான் அடிக்கடி உள்நீச்சல் அடித்து பழக்கம் என்பதால் தண்ணிக்குள் நீந்தி நான் முதலில் போய் கரையேறி விடுவேன். எனக்குத்தான் மீன் கிடைக்கும். என்னோட செட்டு பிள்ளைகள் மீன் பிடிக்கும் போதே எப்படியும் இந்த மீனெல்லாம் கயலுக்குத்தான் போகும், அப்புறம் என்ன என்று நொடிப்பார்கள். சரி, ஆனால் உனக்கு மீன் குழம்பு கிடைக்குமா இல்லையா என்று ஒருத்தி கேட்க, ஜெயாத்தை வச்ச மீன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் என்றாள். இப்படித்தான் போட்டியில் ஜெயித்த மீனை அம்மாவிடம் கொடுத்து குழம்பு வைத்து தன் கூட்டாளிகளுடன் பகிர்ந்து சாப்பிடுவாள். கிட்டத்தட்ட 4 மாதம் கண்மாயில் தண்ணி அதிகமாக இருக்கும். நீச்சல் அடிப்போம். அப்புறம் தண்ணி இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என் ஃப்ரெண்டு இளவரசியோட தோட்டத்தில் இருக்கும் பெரிய கேணியில் போய் அப்படியே மேலே நின்று கீழே குதிப்போம் பாருங்க. அந்த சுகமே தனி. ஜிவ்வுன்னு இருக்கும். அடி வயிற்றுல ஏதோ பிசைகிற மாதிரி முதல்ல குதிக்கும்போது இருக்கும். அப்புறம் பழகிடும். சூப்பராக இருக்கும். கேணியில் மிதந்துக்கிட்டே ஊர்க்கதையெல்லாம் பேசுவோம். நான் உள்நீச்சலில் கேணியின் பாதி ஆழத்துக்கு மேலே போய்விட்டு தான் வருவேன். இவ வேற அடிக்கடி காணாமல் போயிடுவாடி. அடியே வெளியே வாடி எருமை என்று கவிதா தான் கத்துவாள். அதனால் தண்ணியை கண்டு நான் பயப்பட மாட்டேன்.
நீச்சல் எனக்கு ரொம்ப நல்லா வரும், சூப்பராக நீந்துவேன். எங்கள் ஊரில் என்ன பொழுதுபோக்கு இருக்குது? நல்ல தண்ணி தூக்க போகிறோம்னு சாயந்தரம் குடத்தை தூக்கிக்கிட்டு போனோம்னா வர ராத்திரி 7 ஆகும். ஏண்டி, இந்த இருக்கிற ஊரணியில் தண்ணி மோக்க 2 மணி நேரமான எல்லார் வீட்லேயும் வையுவாங்க, நாங்கள் கேட்க மாட்டோமே. இப்படி தண்ணி தூக்க போகும்போது தான் அத்தை புள்ள மாமன் புள்ள ஒருத்தர் விரும்புகிறவங்க அவங்க ஜோடியை பார்க்க காத்து கிடப்பாங்க. இதுலேயும் சில பேர் என்ன பண்ணுவாளுக்கு தெரியுமா? எங்களை குளத்தில் தண்ணி மோக்க சொல்லிட்டு அவளுக்கு நைஸாக நழுவி பிள்ளையார் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற அரச மரத்து பக்கம் போய் பேசிட்டு வருவாளுங்க. அவங்க வீட்டில் கல்யாணம் பேசி ஒத்துக்கிட்டு கட்டி வச்சா உண்டு, இல்லை முடியாதுன்னு சொல்லி மிரட்டி வேறு ஆளுக்கு கட்டி வைக்கிறதும் உண்டு. எனக்கு விரும்பினவன்தான் வேணும் அப்படின்னு சொல்லி தொங்குறவர்களும் உண்டு. இப்படி எவளாவது செத்தா உடனே வீட்டில் எங்களுக்கு இலவசமாக விளக்கமாத்த அடி கிடைக்கும். அவள் கூட தானே நீயும் சுத்தின, அவள் புத்தி தானே உனக்கும் இருக்கும், நீ என்னைக்கு நீ தூக்கில் தொங்க போகிற அப்படின்னு கேட்டுத்தான் வீட்டில் அடிப்பாங்க. நீ யாரையும் லவ் பண்ணினது இல்லையா என்று ஆரா கேட்க, எங்கே, நான் 10th படிக்கும் வரை தான் இந்த மாதிரி செட்டு சேர்ந்து போனது எல்லாம். அப்புறம்தான் வேலைக்கு போனேனே, நேரம் கிடைக்கிறதே கஷ்டம். லீவு நாளில் நானும் கவிதாவும் கேணிக்கு குளிக்க போவோம், நீச்சல் அடிப்போம். எங்கள் செட்டு பொண்ணுகளோடு சேர்ந்து நல்ல தண்ணிக்கு போகிறதெல்லாம் இல்லை. இப்போ கடைசி 2 வருஷமாக வீதியில் பைப்பு போட்டாச்சா, அதனால் பொண்ணுங்க குளத்தில் தண்ணி எடுக்க போகிறதும் குறைஞ்சி போச்சு. ஆனாலும் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் குளத்து தண்ணி தான் பிடிக்கும் என்றாள். இப்படி அவர்கள் பேசிக்கொண்டே போனபோது தான் அந்த எல்லையை தாண்டி ரொம்ப தூரம் வந்ததையை பார்த்தாள் ஆரா. இதெல்லாம் கயல் சொன்னதா, ஆரா சொன்னதுதான். மற்றபடி கயலை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அந்த விபத்துக்கு பிறகு அவளை யாரோ என்று நினைக்க அவனால் முடியலை. அது ஏன்னு தான் அவனுக்கும் புரியலை. தங்கையை காப்பாற்றியதால் என்று சொல்லி கொண்டாலும் அதுதான் என்றால் படகுக்காரர்களுக்கு சன்மானம் கொடுத்த மாதிரி, உழைப்புக்கு தகுந்த கொடுத்த மாதிரி இவளுக்கும் ஏதாவது பெருசா கோடிக்கணக்கில் ஒரு பெரிய சொத்தை வாங்கி கொடுத்து இருக்கலாமே, அது ஏன் தோணலை? அப்படி கொடுப்பது தப்புன்னு மனசு சொல்லுது. இப்பெல்லாம் ஆங்கிலத்தில் சின்ன சின்ன வாக்கியங்களில் பேசுகிறாள், தெலுங்கில் கூட பேசுகிறாள். தப்பும் தவறுமா? சாரதா ஆதித்யாவின் கிராமத்து பெண். இவர்களை நம்பிக்கையா பார்த்து கொள்ள அவன் வேலைக்கு வைத்திருக்கிறான். ஆதித்யா ஆரா ஓரளவுக்கு மேல் வேலையாட்களோடு இறங்கி பேசி பழக மாட்டாள். பாக்கியாவின் வளர்ப்பு, ஆதித்யாவின் தங்கை, அந்த கர்வம் இருக்கும் தானே. ஆனால் கயலுக்கு முன்பே அப்படி எதுவும் இல்லை. இப்ப எதுவுமே தெரியாது. அதனால் இயல்பாக அவர் கூட பேசி பழகினார். சாரதாவின் கணவன் அவருடைய அத்தை மகன். அவர்கள் கணவனை பாபா என்றுதான் கூப்பிடுவார்கள். அதை கேட்டுத்தான் கயலும் கூப்பிட்டாள். அதுதான் இந்த பேச்சுக்கு காரணம். ஆதித்யாவிற்கும் கயலை குறித்து நிறைய குழப்பங்கள் அவனுக்குள். எனவே தெளிவான முடிவு எடுக்கணும் என்றுதான் அவனே நேரடியாக வெளிநாட்டு ஒப்பந்தத்திற்கு போனான். அவனுடைய தொழில்கள் பல நாடுகளில் இருக்கு. அங்கேதான் சென்றான். போகும்போது சொல்லிவிட்டு மும்பையில் இருந்துதான் கிளம்பினான். அப்போது கயலின் முகம் வாடி போனது. பாபா வர எத்தனை நாளாகும் என்று அவன் கேட்க, சரியா தெரியல கயல் என்றான். அதன் பிறகு வாரம் 1 முறை ஆராவோடு போனில் பேசினான். கயலிடம் போன் இல்லை. ஆராவோடு பேசும்போது அந்த பக்கம் கயல் குரல் கேட்டால் அவன் கவனம் அங்கே போய்விடும். ஆரா பேசுவது காதில் விழுந்தாலும் மண்டைக்குள் ஏறாது. இதை ஆராவும் அறிந்துதான் இருந்தாள். அதனால் பெரும்பாலும் கயல் இல்லாமல் அறைக்குள் இருந்துதான் பேசுவாள். கயலை அண்ணா திருமணம் செய்து கொண்டால் நல்லதுதான். ஆனால் இப்ப ஏதோ ஒரு நேரத்தில் அவளை திருமணம் செய்து கொண்டு பிறகு சீராளன் மாமா மாதிரி வேண்டாம் என்று விலகினாள். பாவம் கயல். மேலும் இதனால் அவளுக்கும் கதிரவனுக்கும் பிரச்சனை வரும். கயலை நாகரிகமாக பேச பழக கற்றுக் கொடுத்திருக்கிறாள் தான். ஆனால் அதற்காக ஆதித்யா வெகு அழகானவன். என்ன குணம்தான் சிடுமூஞ்சி. அவனை அனுசரித்து போவது கஷ்டம். ஆஷா வேண்டாம் என்று ஆரா நினைக்க காரணமும் அதுதான். ஆஷா அவள் அம்மாவைப் போல கணவனை அடக்கி ஆள நினைப்பவள். ஆதித்யா அனைவரையும் அடக்கி ஆண்டு கொண்டு இருப்பவன். 2 பேருக்கும் எப்படி பொருந்தும்?
மேலும் முக்கியமாக கயலை முன்பு பிடித்த அளவு கூட ஆஷாவை ஆதித்யாவிற்கு பிடிக்காது. அதுவும் உண்மைதான். இப்போது கயலிடம் நடந்து கொள்ளும் ஆதித்யா புதுவிதமானவன். தன் அண்ணனா இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறான் என்ற ஆச்சரியம்தான் அவளுக்கு. வரை தங்கையிடம் பேசினாலும் அவளை பற்றி விசாரிக்காமல் இருக்க மாட்டான். அதைவிட சாரதா அம்மாவிற்கு ஃபோன் பண்ணி அடிக்கடி அங்கே நடப்பதை கேட்டுக்கொள்வான். அவளை பிரிந்து வெளிநாட்டில் இருக்கிறான். அவளை நினைத்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. வெகு தீவிரமாக தன் தொழில்களை மேற்பார்வையிட்டு கொண்டு இருக்கிறான். ஆனாலும் அவள் நினைவுகள் அவனுக்குள் இருக்கு. என்ன பண்ணுவான்னு தெரியலையே என்று நினைத்து கொள்வான். கயல் கூட இருப்பது அவனுக்கு ரொம்ப பிடித்தது. இதுவரை அவன் பெண்களின் உடலை தொட்டு அனுபவித்ததோடு சரி, அவர்களிடம் பேசவே மாட்டான்.